அனைவருக்கும் வணக்கம்ங்க. 18/4/2026 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. 3 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 2:30 சாயங்காலம் 2:30 5 லிட்டர் பால் கறக்குங்க. மாடு நெட்டு நீளத்தில் நல்ல தெளிவான மாடுங்க. சினை உறுதி செய்யப்பட்ட மாடு, கறவைக்கு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய மாடு, காங்கைங்கன்று ஈனக்கூடிய மாடுங்க. போன ஈத்து 78,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்த மாடு தானுங்க. கொஞ்சம் தீவனம் குறைஞ்சிருச்சு, மேய்ச்சல் குறையுது, பராமரிப்பு ஆட்கள் சரியாக பண்ண முடியல அப்படின்னால 3 மாதம் செனை உறுதி பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க காங்கைங்கன்று போடும், 4 காம்பில் பால் வரும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. மாடு இன்னும் கறி பிடித்தமாச்சுன்னா அவ்வளோ ஹெவி சைஸாக இருக்குங்க. நீல உயரத்தில் எல்லா பொறுப்புலையும் இருக்குங்க. வால் பார்த்திங்கன்னா நல்ல சன்ன வாலுங்க. கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்பு. நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான மாடுங்க. செனை உறுதி செய்யப்பட்ட மாடு. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பாக 35,000 ரூபாய்க்கு மேலே 40,000 ரூபாய்க்குள்ளே விற்குங்க. அந்தளவுக்கு நீல உயரத்தில் இருக்குதுங்க. எல்லா மாட்டையும் பெருங்கூட்டு மாடுகள்னு நம்ம வீடியோவில் குறிப்பிட்றது இல்லைங்க. பெருங்கூடு அப்படிங்கிறது எலும்பு கணத்தை குறிப்பிட்றதானுங்க. மாடு அந்தளவுக்கு நீல உயரம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாட்டை நம்ம வீடியோவில் இது பெருங்கூட்டு மாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லா பொறுப்பும் இருக்குங்க. வால் இறக்கமாகட்டும், கொம்பு தலையாகட்டும், உடல் அமைப்பாகட்டும், மடியால் சுத்தம் என எல்லாமே தெளிவாக இருக்குங்க. கொஞ்சம் வாடலுங்கிற தவிர்த்து எதுவுமே இல்லைங்க. நம்மகிட்ட ஒரு 30லேருந்து ஒரு 60 நாள் இருந்ததுன்னா இந்த எலும்புகள்லாம் மறையும் போது மாடு பார்வைக்கு அவ்வளோ எடுப்பாக வரும். இருப்புக்கு வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க காங்கை மாடு நல்ல குவாலிட்டியான மாடாக, செனை உறுதி செய்யப்பட்ட மாடாக வேணுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். இந்த மாடு நீங்கள் இப்போ வாங்கிட்டு போகிறீங்க, இன்னும் 7 மாதம் கழித்து கன்று போடுது. அந்த அன்னைக்கு காங்கைங்கன்று போடலினாலோ, பாலுக்கு நிற்கலினாலோ, காம்பில் பால் வரலினாலோ எங்களை கூப்பிட்டு கேளுங்க. கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க. அடுத்தது 2 குட்டை கிடாரிகளுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோமுங்க. முதல் பதிவில் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, ஒரு குட்டை கிடாரிங்க. ஹீட்டுக்கு வந்துருச்சுங்க. இன்னும் சினை ஊசியோ காலையோ எதுவும் போடலை. நல்ல ஒரு குவாலிட்டியான குட்டைங்க. நல்ல திமிழ் அமைப்பில் இருக்குங்க. இது நிறம் பார்த்திங்கன்னா ஒரு குறாவுக்கு சேராமல் ஒரு சாம்பல் நிறம் மாதிரியான ஒரு நிறக்காலில் இருக்கக்கூடிய ஒரு குட்டைங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான குட்டை. வீட்டுக்கு இருப்புக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம். உயரம் 3 அடி உயரம் இருக்குங்க. மாடு நல்ல குணம், ரொம்ப பொறுமையாக இருக்கும், அழகு லட்சணமாக இருக்குங்க. ஹீட்டுக்கு வந்துடுச்சு, 2 பல் போட்டுருச்சுங்க. இன்னும் செனை ஊசியோ காலையோ எதுவும் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா லோக்கலில் எங்கேயாவது புங்குனூர் செமன் சொல்லி வச்சுருந்து முன்கூட்டியே செனை ஊசி போடுறவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்து நீங்கள் செமன் போட்டுக்கலாம். நல்ல கன்றுகளாக போடுங்க. மாடு நல்ல அருமையான குட்டை கிடாரி. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்ங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. 2 பல் 3 அடி உயரம் இருக்கக்கூடிய குட்டை. ஹீட்டுக்கு வந்துருச்சு, இன்னும் செமன் போடலை. வீட்டுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல குட்டை வேணுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. மூன்றாவது விற்பனை பதிவை நம்ம பார்க்குறதுங்க பல் போடாத ஒரு 2.5 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு குட்டை கிடாரிங்க. சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க. நல்ல குவாலிட்டியான குட்டைங்க. உங்களுக்கு குட்டை கிடாரி வேணும், பல் போடாது வேணும், லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. சினைப்பருவத்துக்கு இன்னும் 2-1 மாதத்தில் வந்துடுங்க. நம்ம பார்த்து புங்குனூர் செமனோ இல்லை குட்டை காலையோ இனச்சேர்க்கை பண்ணிக்கலாமுங்க. பல் போடாத குட்டை கிடாரி, சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க. விலை 17,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம். வர முடியலனா கூட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து இறக்கி விட்ருவாங்க.
தெளிவான குட்டை கிடாரி, விலை 17,000, வயது ஒரு 20 மாதங்கள் இருக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க, பல் போடாத ஒரு கிர் கிடாரிங்க, சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க, ஹீட்டுக்கு வந்திருக்குங்க. இன்னும் காலையோ சினையோசி எதுவும் போடலை. நல்ல நெட்டு வெட்டில் நல்ல பெருவெட்டான கிடாரிங்க. கிர் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. பல் போடாத கிர் கிடாரி, சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. ஹீட்டுக்கு வந்துருச்சு. இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் சேர்த்தலை. குவாலிட்டியில் கிர் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு எடுக்கலாம். நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம். நல்ல லைனேஜ் மாடாக வரும், நல்ல பெருவெட்டில் வந்து சேருங்க. நம்ம பால் தேவைக்காக வட இந்திய மாடுகள் கிடாரிகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறோம். குறிப்பாக கிர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கிடாரிகளை தேர்வு செஞ்சு எடுக்கலாமுங்க. மூக்குத்தி கொடுக்குறனாலும் நம்ம மூக்குத்தி கொடுக்கலாம். வீடியோக்காக தனிச்சு கட்டியிருக்கிறனால கொஞ்சம் படபடப்பாக இருக்குதுங்க. மற்றபடி தெளிவான கிடாரி. விலை 32,000. பல் போடல, ஹீட்டுக்கு வந்திருக்குங்க. இன்னும் சினையூசி காலம் எதுவும் போடலைங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க, 3வது ஈத்துங்க, காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க மாடு. கண்ணு வந்து இன்று காலை இனிய கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க, ரொம்ப நல்ல குணமுங்க மாடு. இந்த மாடு நம்மகிட்ட வந்து ஒரு 30 நாளுக்கு மேலே ஆச்சுங்க. நல்ல மடி விட்டு தான் கண்ணு போட்டிருக்குதுங்க. இன்னும் வந்து கண் நல்லா ஊட்ட வைக்கணும். அதனால் நம்ம முழு கறவை கறக்கிற வீடியோ எடுக்கலிங்க. ஒரு 3 லிட்டர் மட்டும் சீம்பால் பீசிட்டு கண்ணை ஊட்ட வைக்கலாங்கிறதுக்காக நம்ம வீடியோக்காக இந்த இதை எடுத்துருக்குறோமுங்க. கண்ணு போட்ட உடனே கண்ணை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டு நம்ம பாட்டுக்கு கறக்கிறோம். மாடு காலை எடுக்கவோ உதைக்கவோ நகரவோ எந்த தொந்தரவும் இல்லைங்க. அதே மாதிரி தமுறு பார்த்திங்கன்னா பைப்பில் வர்ற மாதிரி வருங்க. பூங்காம்புங்க. மாடு ஹெவி சைஸ் மாடுங்க. கிடாரி கண்ணோட காங்கேயம் தார்பார்க்கர் கிராஸு. குறைஞ்சபட்சம் நேரம் 3 லிட்டர் கண்ணுக்கு போக கறக்குங்க. நல்லா சப்ளை வச்சு நல்லா பண்ணுறவங்களுக்கு 4, 3, 7 லிட்டர் பாலே கறக்குங்க. மாடு கண்ணுக்குட்டியாக இளங்கன்னாக இருக்கும்போது அதுக்கு அம்மை வந்த தழும்புகள் உடலில் இருக்குதுங்க. அதை தவிர்த்து மாடு கண்ணில் எந்த தொந்தரவும் இல்லை. சுழியில் தப்பு கிடையாதுங்க. பாய்ச்சல் இல்லை, மிரளி இல்லை, காம்பு டைட்டு கிடையாது, எந்த தொந்தரவும் இல்லைங்க. தெளிவான மாடு. விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. கண்ணு கிடாரி கண்ணுங்க. கண்ணு தாயாட்டவே வருங்க. நல்ல குணத்தில் இருக்குது மாடு. பூங்காம்பில் இருக்குதுங்க. கறவைக்கு ஒழுக்கமான மாடுங்க. விலை 58,000. நேரில் வந்து 2 நேரம் நீங்கள் பீச்சு பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2ஆம் நீத்துங்க, கிர் கிராஸுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் ஆன காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 to 4:30, சாயங்காலம் வந்து ஒரு 3:30 to 4. ஒரு நாளைக்கு 7 லிட்டர் பால் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். 6 பல்லு, 2ஆம் நீத்து, கிர் கிராஸு, காலக்கண்ணுங்க. கால் அணைக்க வேண்டாம். மாடு கன்று 2 சுழி சுத்தம். ஒரு நாளைக்கு 7 லிட்டர் பாலுங்கிறது சாதாரணமாக கறந்துக்க முடியும். உங்களுக்கு பால் நல்லா கெட்டியாக இருக்கணும், இளம் மாடாக இருக்கணும், கால் அணைக்கக்கூடாது, பெண்கள் பிடிக்கணும், பெண்கள் பால் கறக்கணும், இதெல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு மாடை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. நல்ல குணமான மாடுங்க. 4 பல்லு, 2ஆம் நீத்துங்க, கிர் கிராஸுங்க. கன்று காலக்கன்று, கறவைக்கு அவ்வளோ ஒழுக்கம். பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்குறாங்க. அவ்வளோ ஒரு பொறுமையாக பக்குவமாக இருக்குதுங்க. எல்லா மாடுகளையும் நம்ம இந்த மாதிரி கறக்க சொல்கிறோன்னா அந்த மாடு அந்த மாதிரி குணம் இருந்தால் மட்டும்தான் கறக்க சொல்ல முடியுங்க. பக்குவமான மாடுங்க. வந்து கறந்து பார்த்து வாங்கினா கூட வாங்கிக்கலாம். அட்வான்ஸ் பண்ணுங்கள், நேரில் வந்து கறந்து பாருங்கள். பாலுக்கு நிற்கலினாலோ, பாலோட அளவு வந்து 3 லிட்டருக்கு குறைவாக இருந்தாலோ நீங்கள் என்ன அட்வான்ஸ் கட்டியிருக்கீங்களோ அதை திரும்ப பெற்றுக்கலாமுங்க. நல்ல குணத்தில் ஒரு 10 ஈத்து 15 ஈத்து வச்சுக்கிற மாதிரி தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். வந்து கறந்து பார்த்து வாங்கி போகலாமுங்க.
அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, ரெட் சிந்தி மாடுங்க. கண் வந்து நேற்று ஈனிய காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்கணுங்க. ரொம்ப குறும்பு, தொந்தரவு, நகர்றது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. பொறுமையான மாடு, 4 பல்லு, தலைச்சம், லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க. சீம்பால் வந்து ஒரு 3 லிட்டர் வரைக்கும் வருதுங்க. இதுவும் அப்படி தானுங்க. காம்பு ஓர்ஸ் அருமையான ஓர்ஸுங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு இந்த மாதிரி குறுகலாக கட்டி பால் கறந்துக்கிட்டோம்னாலே ஆரம்பத்தில் மாடுகள் வந்து தொந்தரவு இல்லாமல் நின்று பழகிக்குங்க. இன்னொரு 4 நாள் போய் கால் கட்டை வந்து ரொம்ப லூஸாக கட்டி மாட்டை வந்து இயல்பாக விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கால் அணைக்காமல் அப்படியே பழகிக்கலாமுங்க. இப்போ கறக்குறாங்க, காம்போட தம்புர அமைப்பு வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். உட்காந்து கறக்கிறதுக்கு எந்த தப்பும் இல்லாத மாடுங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. 4 பல்லு, முதல் ஈத்து, ரெட் சிந்தி மாடு, ரெட் சிந்தி காலக்கண்ணோடு இருக்குதுங்க. பாலோட அளவு நேரம் 3 வருதுங்க. பூங்காம்பில் இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி கறக்கிறதுக்கு ஒழுக்கமான மாடு. விலை 47,000 ரூபாய். வந்து நேரில் நீங்கள் கறந்து பார்த்தே கொண்டு போகலாமுங்க.